யாருக்கு சவால் இல்ல, என்ன அசிங்கப்படுத்த ஒரு செய்தி. இதுவரை மகிழ்ச்சி தெரியாத மக்களுக்கு சந்து வந்தெல்லாம் வட்டி ரீச் பண்ணிட்டீங்க. இது வியாபாரம் தான் சொல்லலையே, எல்லாம் விதைச்சுட்டீங்க. எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்தா போதும், என்னால 20 லட்சம் பேர் கூட்ட முடியும் ஒரு ஸ்பாட்ல. இது என்ன உங்களுக்கு பிரச்சனை கேட்கறேன்? யாரும் வாங்கணும் கம்பெனி பண்ணாங்களா சார்? நான் யாருக்கு வாங்கணும் கம்பெனி பண்ணாங்களா? அப்ப பேசுறதுக்கு என்ன இருக்குது? இல்ல இதுக்கு நான் பதில் சொல்லணும். எதுக்கு நான் பயப்படுத்தணும்? என்ன அவசியம் இருக்கு? என் பிசினஸ் நான் டெவலப் பண்றேன். இப்ப பிளே ஸ்டோர்ல என் ஆப்ல 50 லட்சம் வந்துச்சு. யாரு பயந்துட்டாங்க? நான் சந்தோஷப்படுறேன். அவ்வளவுதான். பயப்படுறதுக்கு இருக்குதுல சார். எங்கிட்ட எழுதுறாங்க என் பிசினஸ் டெவலப் ஆகுது, என் கஸ்டமர் சேர்ந்துருக்கான்னு சொன்னா இது சந்தோஷப்படணும் பயப்படணுமா? யாருக்கு சவால் இல்ல, என்ன அசிங்கப்படுத்த ஒரு செய்தி. என்ன அப்படின்னா, இந்த கூட்டத்தை நான் கூட்டினு சொல்றீங்க இல்லையா, அதுக்கு என்ற பதில் இந்த கூட்டத்தை நான் கூட்டி இருந்தால் இது என் கூட்டம் அல்லன்னு காமிக்கிறதுக்காக. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. யாருக்கும் ஆசைப்பட சொல்லுங்க, எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடுங்க, நான் கூட்டி காமிக்கிறேன். எவ்வளவு ஆசைப்படுறீங்க நீங்க சொல்லுங்க, ஒரு நம்பர் சொல்லுங்க, நான் கூப்பிடுறேன். என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்தா போதும். வருஷ கணக்கில் வேண்டாம், ஒரு வாரம் டைம் கொடுத்தா போதும். குறைஞ்சபட்சம் என்னால 20 லட்சம் பேர் கூட்ட முடியும் ஒரு ஸ்பாட்ல. செஞ்சு காமிக்கிறேன். எனக்கு யாராவது பர்மிஷன் வாங்கி கொடுங்க, டெஃபனட்டா செஞ்சு காமிக்கிறேன். யாருக்கு ஆசைக்கு வாங்கி கொடுங்க. ரெடி? ஒரு யாரும் இல்ல. நீங்க கேக்குறீங்களா உங்ககிட்ட என்னடா இருக்குது, நீங்க கூட்டம் கேக்குறீங்களா இருக்குன்னு சொல்றேன். எதுக்கு பயப்படுத்தணும் சார்? ஏன் கூட்டம் எனக்கு இருக்குது. இது யாரு எதுக்கு மத்தவங்க பயந்துக்கணும்? எதுக்கு நான் பயப்படுத்தணும்? என்ன அவசியம் இருக்கு? என் பிசினஸ் நான் டெவலப் பண்றேன். இப்ப பிளே ஸ்டோர்ல என் ஆப்ல 50 லட்சம் வந்துச்சு. யாரு பயந்துட்டாங்க? நான் சந்தோஷப்படுறேன். அவ்வளவுதான். பயப்படுறதுக்கு இருக்குதுல சார். எங்கிட்ட எழுதுறாங்க என் பிசினஸ் டெவலப் ஆகுது, என் கஸ்டமர் சேர்ந்துருக்கான்னு சொன்னா இது சந்தோஷப்படணும் பயப்படணுமா? அது வந்து நான் எங்க சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். பொதுவாக சொல்றதுக்கு அவசியம் இல்ல, ஏன்னா அது அவசியம் இல்ல நினைக்கிறேன். சார் வந்து சம்பிச்சிரும் சொன்னா சார், இது நீங்க ஒரு காமன் சென்ஸோட பொதுமக்கள் யோசனை வச்சுங்களேன். அங்க வந்து பார்த்தவங்களுக்கு அந்த கூட்டம் இங்க வந்து என்னன்னு யோசிங்க. நான் அப்ப சரியா தப்பு நீங்க முடிவு பண்ணுவீங்க சார். அந்த கூட்டத்தை நான் கூப்பிடல சார், அந்த கூட்டத்தை நான் கூப்பிடல. அங்க இங்க வர்றத அங்க போகாத தடுத்து நான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். தட் மீன்ஸ் அதை வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கேன், அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஆனா இப்ப நீங்க அங்க வந்து பார்த்தவங்களா இருந்தா அந்த கூட்டத்தில் 10ல் 1 பகுதி வந்தா கூட அந்த அன்னைக்கு கோயம்புத்தூர் சமைச்சிருக்கும். இதை நான் விரும்பல, தவிர்க்க நினைச்சேன், அதை செஞ்சிருக்கேன். இது தப்புனா அதை செஞ்சல எனக்கு வருத்தம் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் இது. என்னன்னா மறுபடி சொல்றேன், அனைத்து ஊடகங்கள் சார்பில் பொதுமக்களுக்கும் என் மெம்பருக்கும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மெம்பருக்கு நம்ம நிறுவனம் சரியாக்குதுங்கிறத நான் தெளிவா டாக்குமெண்ட் கொடுத்து நிரூபிச்சு வந்திருக்கேன். அதனால வெளியே வந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகைன் கிளியரா சொல்றேன், நம்ம கம்பெனி மிகச்சிறப்பா அப்பலு கற்று நம்ம என்ன நினைச்சோமோ அதுல டிராவல் பண்றோம். ஸோ தடைகள் வரலாம், தடைகள் அத்தனை வந்தாலும் அதை சட்டத்தின் துணை கொண்டு, இயற்கையின் துணை கொண்டு, இறையின் துணை கொண்டு மக்கள் சதிர் உடைச்சு மிகச்சிறப்பா எந்த வயசுக்காக வேலை செய்யணுமோ அதை வச்சு போவோம். ஸோ நல்ல ஒரு லட்சியம், வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம். நான் சொல்ல இருக்கிறாங்க சொல்ல சார், ஒரு ரூபா பண்ணல. முதலீடு எங்கிட்ட இல்லையே, இருந்தாலும் பண்ணுவீங்க நீங்க சார். நீ கேட்ட கேள்வி முதலீடு எங்கிட்ட there is no option for deposit. சோ ஒரு ரூபா யாரும் பண்ணல, முதலீடு பண்ணல. யாரும் கூட்டுவாங்க முதலீடு பண்ணல, முதலீடு பண்ணல. எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க நிறைய, பட் முதலீடு யாரும் பண்ணல. இந்த கேள்விக்கு வந்து ஜீரோ பதில். ஜீரோ. ஃப்ரீ ஐடி ஜாயின் பண்ற, ஃப்ரீ ஐடி, ஃப்ரீ ஐடி தான். நீ ஃப்ரீயா தவிர சேர முடியாது. நீங்க விருப்பப்பட்டா வாங்கிக்கலாம் சார். நீங்க காலேஜ் சேர்ந்தாதான் அடுத்த டிகிரி வாங்க முடியும், சேர முடியுமா? போய் அது உங்க விருப்பம் தானே. அது எப்படி கேள்வி கேட்பீங்க? நீங்க ஒரு பிளஸ் 2 படிச்சுட்டு போறான், பிளஸ் 2 வெளியே போயிடறான் சார். நீங்க சொல்றது என்னன்னா, இன்னைக்கு வியாபாரங்கிறது எல்லாம் நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? இந்த இந்திய நாட்டு வியாபாரம் எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? நான் நிரூபிச்சா கொடுத்தா நீ கேள்வி கேட்கணும். எங்கிட்ட இந்த விஷயம் இருக்கு, வேணும்னா வாங்கிக்கணும் சொல்றேன். வேணுங்கிற வாங்கிக்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது என்ன உங்களுக்கு பிரச்சனை கேட்கறேன்? யாரும் வாங்கணும் கம்பெனி பண்ணாங்களா சார்? நான் யாருக்கு வாங்கணும் கம்பெனி பண்ணாங்களா? அப்ப பேசுறதுக்கு என்ன இருக்குது? இல்ல இதுக்காக நான் பதில் சொல்லணும் சார். விருப்பப்பட்டு அவங்க வாங்குறாங்க, என் கம்பெனில ப்ராடக்ட் தர்றேன். இதுல மத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை? சரியா கேக்குறேன் இல்லையே, இருந்தாலும் சொல்ல முடியும். நான் சொன்ன செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன், இது வரைக்கும் செஞ்சேன், இனிமேல் செய்ய போறேன். எப்படி நெகட்டிவா சொல்லுவாங்க? ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுவாங்க சார். இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நடக்குது, பெரிய அளவு ப்ராப்ளம் போயிடுச்சு. இன்னைக்கு அத்தனை யூடியூப் சேனலையுமே சார், எனக்கு என்னுடைய பில்டிங் எல்லா பக்கம் வந்து ஆபீஸ் எடுத்து போனோம். அதுல ஒரு பில்டிங் அமெரிக்கால இருக்காரு, அங்கிருந்து கால் பண்றாரு, என்னங்க பிரச்சனை என்னங்க அப்படின்னா யூடியூப் பார்த்துக்க. அப்போ தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, அத்தனை பேர் வெகு சிறப்பா உலகம் ஃபுல்லா கொண்டு போயிட்டீங்க. எனக்கு வெற்றி தானே. இப்போ என்னோட ஸ்டோர்ல கூட சிலர் பாத்தீங்கன்னா லோகோ சிறுசா போட்டு அவங்க கடை போய் பெருசா போட்டுருப்பாங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், சர்க்கிள் கொடுக்க போறேன். எல்லாரும் நம்ம லோகோ பெருசா மைவித்தின்னு போடு, ரோட்ல வரோம், அது மைவித்தியான ஒரு லோகோ பார்ப்பான். ஏன்? அந்த பிரபலத்தை நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. இதுவரை மைவித்தி தெரியாத மக்களுக்கு சந்து வந்தெல்லாம் வட்டி ரீச் பண்ணிட்டீங்க. இனி வியாபாரம் தான் சொல்லலையே, எல்லாம் விதைச்சுட்டீங்க.
யாராவது வேலை சுட்டீங்க. இதுக்கப்புறம் நான் செய்ய வேண்டிய ஒரே வேலை, நான் நல்லவங்கிறத தொடர்ந்து செஞ்சு காமிச்ச போதும். ஏற்கனவே நல்லவங்க மக்கள் நம்பிதான் அத்தனை வந்திருக்காங்க, லைவ் இருக்காங்க, இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க. இதை நான் மெயின்டைன் பண்ணா போதும், அத்தனையும் எனக்கு பாசிட்டிவா மாறும். நன்றி, வணக்கம்.